இவங்க அக்ரிடேஷன் வந்து கலிபோர்னியா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இந்தியால ஸ்டடி சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு ரீசன் என்ன? சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி இந்தியா, இந்த யூனிவர்சிட்டியில இருந்து வரக்கூடிய ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் வந்து உண்மையிலே வந்து செல்லுபடி ஆகுமா, செல்லுபடி ஆகாதா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து நான் ரிவ்யூ பண்றதாவே இல்லை. நான் வந்து யூடியூப் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெரி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் வந்து இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு வந்து வர போறதா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி டெல்லி அப்படின்னு வந்து கொடுத்திருந்தாங்க. சரி, இந்த யூனிவர்சிட்டியை பத்தி கொஞ்சம் வந்து விசாரிச்சு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து நமக்கு வந்த சீரா தான் இருந்தது. இதுல ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் மட்டும் இல்ல, நம்ம பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஷில்பா ஷெட்டி, அதே மாதிரி இந்தியன் ரெஸ்லர் நர்சிங் பஞ்சப் யாதவ். சோ இவர் வந்து 2010 காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வின்னர். சோ இவ்வளவு பர்சனாலிட்டிஸ் வந்து இவங்களுடைய அவார்ட் செரமனி ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட் வந்து கொடுக்கறதுக்கு மக்கள் கிட்ட எவ்வளவு வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களுடைய வெப்சைட், இவங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்ல மென்ஷன் பண்ண அக்ரிடேஷன்ஸ், அக்ரிடிங் பாடிஸ் வந்து உண்மையிலே வந்து ஜெனுவின் தானா? சரி, ஜெனுவினாவே இருக்கட்டுமே. அவங்க மென்ஷன் பண்ண அப்ளிகேஷன் நம்பர், இன்ஃபர்மேஷன் நம்பர் வந்து ஜெனுவினா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வேர்ல்ட் பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி WPUNU யூனிவர்சிட்டியோட ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் வந்து செல்லுபடி ஆகுமா, செல்லுபடி ஆகாதா அப்படிங்கறது பார்க்கலாம். சோ இந்த யூனிவர்சிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து வேர்ல்ட் பீஸ் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, ஆக்சுவலா வந்து அது வந்து வேர்ல்ட் பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி. இதை வந்து கூகுள் சர்ச்ல வந்து கொடுக்கும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ வெப்சைட் வந்து WPUNU.edu.eu, சரிங்களா? ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்கிறது வந்து தெரியுது. லிங்க்டின்ல கூட ப்ரொஃபைல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறையவே இருக்கு. ஸோ எனிவே நம்ம வந்து வெப்சைட் குள்ள போகலாம். ஸோ WPUNU.edu.eu, ஸோ இதுதான் வந்து டொமைன். ஸோ அப்படி ஸ்க்ரோலிங்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ஒரு கார்பரேஷன் ஃபைல் நம்பர் வந்து தெரியுது. யூஎஸ்ஏல வந்து BPPE, அதாவது வந்து பியூரோ ஃபார் பிரைவேட் போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன்ல வந்து அக்ரிடேஷன் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து ஒரு துபாய் கான்ஃபரன்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வந்து போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. ஸோ இதே வீடியோ வந்து நமக்கு யூடியூப்லயும் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்கள பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஆல்ரெடி கொடுத்த மாதிரி, அதாவது அந்த ஸ்க்ரோலிங்ல பார்த்த அதே இன்ஃபர்மேஷன் வந்து இங்க உங்களுக்கு பார்க்க முடியும். அப்ளிகேஷன் நம்பரு, எஜுகேஷன் கோடு, கார்பரேஷன் ஃபைல் நம்பர், அதாவது இன்ஃபர்மேஷன் கார்பரேஷன் ஃபைல் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து 2023ல வந்து ஒரு நம்பர் வந்து எடுத்திருக்காங்க. பட் இவங்களுக்கு உண்மையிலே வந்து அப்ரூவல் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். பட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அக்ரிடேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படிங்கிற வந்து USA, இந்தியா கிடையாது. கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஹானரரி டாக்டரேட் பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. கேலரி ப்ரூஃப்ஸ்ல வந்து செமினார் வந்து கண்டக்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 2024ல. ஸோ இதுல வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா வந்து கலந்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் ஷில்பா ஷெட்டி. ஸோ இதுல வந்து சில ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் க்ரோ த்ரூ பண்ணும்போது, அதாவது வியூ கேலரி செக்ஷன் வந்து போன உடனே நமக்கு கீழே வந்து ஆக்சுவலா ஏப்ரல் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு செமினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் சில போட்டோஸ், ஐ மீன் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு செக்ஷன் வந்து இருக்கு, அவார்ட் செரமனி 2023. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது காஜல் அகர்வால் வந்து இந்த செரமனில வந்து கலந்துகிட்டதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ரீல்ஸ்ல வந்து இவங்க இதை கலந்துக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணும்போது இதுல இருந்து தான் இந்த வெப்சைட் பத்தின இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். ஸோ இதுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து அந்த ஃபேமஸ் ரெஸ்லரும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேலரி ப்ரூஃப்ஸ்ல வந்து இந்த மாதிரி செமினார் அவேக்கனிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துபாய் கான்ஃபரன்ஸ்ல இந்த லேடி வச்சு இந்த கான்ஃபரன்ஸை வந்து பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்க. சில ஃபாரின் நேஷனாலிட்டிஸும் வந்து இந்த கான்ஃபரன்ஸ், இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டதா வந்து பாக்குறீங்க. அபவுட் அ செக்ஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது
நமக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு 12 ஸ்டடி சென்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாலயும் வந்து நல்ல வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரிஜினலி ஃப்ரம் யுஎஸ்ஏ. பட் இந்தியால வந்து வச்சிருக்காங்க. 65,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிசர்ச்ல இருந்து மட்டுமே $1 பில்லியன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நெறைய குடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்க முடியல. சரி இவங்க யுஎஸ்ஏல ஃபங்ஷன் பண்றாங்கன்னா, யுஎஸ்ஏல உள்ள ஃபோட்டோஸ் அந்த ஃபாரின் நேஷனாலிட்டீஸ் அவங்க என்ன மாதிரி வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ரிசர்ச் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கணும். அது எதுவுமே இல்ல. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. ஸோ கீழ வந்து சேர்மன் மெசேஜ் வந்து ஒருத்தருடைய ஃபோட்டோ வந்து இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேர்மன் மெசேஜ்னா, சேர்மன் வந்து ஒரு சீட்ல வந்து ஒரு உட்கார்ந்துட்டு ஒரு போஸ் குடுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலா போஸ் குடுக்கணும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு எடுத்துக்கணும். பட் இதுல வந்து பார்க்கும்போது ஒரு செல்ஃபி ஃபோட்டோ வந்து எடுத்த மாரி தெரியுது. ஸோ கீழ வந்து டீன் மெசேஜ் அப்படின்னு இருக்கு. மேனேஜிங் டைரக்டர் இருக்கு. புரொஃபசர் மெசேஜ் இருக்கு. வைஸ் சான்சலர் மெசேஜ் இருக்கு. புரொஃபசர்னா எந்த புரொஃபசர்னே தெரியல. இப்போ வைஸ் சான்சலரு, புரொஃபசரு, மேனேஜிங் டைரக்டர், டீனு, சேர்மன் இவங்களுக்கு நேமே இல்ல. சரிங்களா? ஸோ இவங்கலாம் யாருன்னே தெரியல. ஆனா, நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்ணும்போது சேர்மன் வந்து டாக்டர் தபான் குமார் அப்படின்னு வந்து தெரியுது. அப்ளை ஃபார் டாக்டரேட் செக்ஷன்ல வந்து பிரைஸ ரொம்ப ஃபிளாட்டா ஓப்பனாவே குடுத்துட்டாங்க. பிரைஸ் வந்து ரூ. 2,25,000. ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி குடுத்துருக்காங்க. பேசிக் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் ஆதார் கார்டு நம்பர், பான் கார்டு நம்பர் எல்லாம் என்டர் பண்ண சொல்லி சொல்றாங்க. டாக்டரேட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட என்டர் பண்ணி செக் நவ் குடுத்தனா வெரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஹானரபிள் டாக்டரேட்ஸ் ஹானரரி டாக்டரேட்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஹானரபிள் டாக்டரேட்ஸ்னு குடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டே பாருங்களேன், டாக்டர் ருச்சி XXXX அது என்னன்னே தெரியல. ஸோ அத வியூ குடுத்தீங்கன்னா, அவங்க எந்த சிட்டி மட்டும் தான் தெரியுது. ஸோ இன்க்ளூடிங் டாக்டர் விங் கமாண்டர் நந்த்லால் ஜோட்வானி இவருக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். இப்போ 44th பேஜ்க்குள்ள போனா ரொம்ப டைம் எடுக்கு. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகு தான் 44th பேஜ்க்குள்ளேயே போகும். அங்கேயும் சில டீடைல்ஸ் வந்து இருக்கு. 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2025ல வந்து இருக்கோம். அப்ராக்ஸிமேட்லி லைக் 435 பேருக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா தெரியுது. ஸோ இவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியல. இப்போ கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கான்டாக்ட் அஸ்ல வந்து ஒரு இந்தியன் நம்பர் வந்து இருக்கு. இந்தியன் ஆஃபீஸ் லொகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுஎஸ்ஏ, காங்கோ, பரண்டி, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, ருஃபைன் ஷாமலா அதாவது ஸ்பெசிபிகலி சவுத் ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூரோப்பியன் டொமைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்வளோ இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸஸ் ஒவ்வொரு அட்ரஸையும் வந்து நம்ம கூகுள் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான ஒரு லொகேஷன் வந்து தெரிய மாட்டுக்கு. இவங்க உண்மையிலே ஆப்பரேட் பண்றாங்களா இல்லையா? இப்போ ஒரு ஜெர்மனி ஆஃபீஸ் லொகேஷன்னா, அந்த அட்ரஸ வந்து குடுக்கலாம். பட் அந்த லொகேஷன்ல வந்து உண்மையிலே ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேரலலா பார்க்கும்போது இப்பதான் 44th பேஜ் வந்து லோட் ஆகியிருக்கு. ஸோ இவ்வளவு டைம் எடுக்கிறது இந்த வெப்சைட்ல வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகுறதுக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து 10,400 ஃபாலோவர்ஸ் பக்கத்துல வந்து வச்சிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 66 போஸ்ட் வந்து குடுத்திருக்காங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் உடைய கதையெல்லாம் நல்லாவே தெரியும். ஃபாலோவர்ஸ் எப்படி திரட்டுறது, கமெண்ட்ஸ வந்து எப்படி வந்து அள்ளி வீசுறது, இப்படியெல்லாம் நல்லாவே தெரியும். லிங்க்டின்ல பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு 88 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுல 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க, இங்க 10,000 ஃபாலோவர்ஸ் பக்கத்துலயாவது இருக்கணும்ல? அப்படி எதுவுமே இல்ல. 51ல இருந்து 200 எம்ப்ளாயீஸ் பக்கத்துல வொர்க் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆப்பரேட் பண்றது வந்து பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா. Facebookல வந்து 1.1K ஃபாலோவர்ஸ், 1.1K லைக்ஸ் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ லைக்ஸ், ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்ல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இதுல ஒரு அட்ரஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஒரு USA ஃபோன் நம்பர் குடுத்திருக்காங்க. ரிவ்யூஸ் எதுவுமே இல்ல. பட் இதுல வந்து ரிபப்ளிக் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ரக்ஷாபந்தன் இப்படி மெசேஜஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த வெப்சைட்ல ரைட் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இல்லவே இல்ல. நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் அது ஆப்பரேட் ஆக மாட்டுக்கு. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அது காப்பி பண்ற மாதிரி இருக்கணும். ஏதாவது வந்து வெரிஃபை பண்ணணும்னா காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பட் இதுல எல்லாமே இத பார்த்துட்டு உட்கார்ந்து டைப் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து இமேஜ் ஃபார்மேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து இது நல்லதே கிடையாது. சோ அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அதாவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்
BPPE, அதாவது வந்து பியூரோ ஃபார் பிரைவேட் போஸ்ட் செகண்டரி எடுகேஷன். இதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ bppe.ca.gov இதுதான் வந்து வெப்சைட். அதை வந்து கோத்ரூ பண்ணும்போது காலையிலயும் நம்ம செக் பண்ணிட்டோம், ஈவினிங் நைட்லயும் செக் பண்ணிட்டோம், இந்த வெப்சைட் வந்து ஆக்டிவா இல்லை. மேபி இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்னால இப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி BPPE அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணியாச்சு, அதுலயும் நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வந்து அப்ரூவ்ட் ஸ்கூல்ஸ் இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்க்க முடியல. இதே மாதிரி நம்ம வந்து சர்ச்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராப்பரா நம்மளால வந்து வெரிஃபை பண்ண முடியல. இந்த மாதிரி கிரேஸ் மிஷன் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸ்ஏல, ஸ்பெசிபிகலி இன் கலிபோர்னியா. ஸோ இவங்க வந்து ஓப்பனாவே கொடுத்துருக்காங்க, அக்ரெடிட்டட் பை BPPE அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே வந்து வெரிஃபைடா இல்லையா அப்படிங்கிற வந்து அடுத்த விஷயம். ஆனா ஓப்பனா கொடுத்துட்டாங்க. என்னெல்லாம் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து அக்ரெடிட்டட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் BPPE இருந்து ஒரு சர்டிபிகேட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட்டோடைய ஃபார்மேட் வந்து இதுதான், PDF வெர்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. எடுகேஷன் கோடு, அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பருடைய சீரீஸும் இந்த யூனிவர்சிட்டியோடைய அப்ளிகேஷன் நம்பர் சீரீஸும் சிமிலரா இருக்கு. இந்த நம்பர் சீரீஸ் வந்து சிமிலரா இருக்கிறதுனால அவங்க ஜெனுவினா வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா வந்து இந்த PDF-ஓ இல்ல ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயோ அவங்க வெப்சைட்ல வந்து பப்ளிக்கா டிரான்ஸ்பரண்டா காமிக்கவே இல்லை. ஸோ சேர்மன் ஆஃப் வேர்ல்ட் பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து டாக்டர் தபான் குமார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. லிங்க்டின்ல வந்து அவர் ஆக்டிவா இருக்காருன்னா ப்ரொஃபைல் வந்து இருக்கு, பட் போஸ்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ எனிவே நம்ம வந்து வேர்ல்ட் பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி ரியல் ஆர் ஃபேக் இல்ல வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது பல ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் sproutnews.comல வந்து ஃபேக் டாக்டரேட்ஸ் ஸ்ப்ரவுட் சிட்ஸ் ஷாக்கிங் எக்ஸ்போஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்டு எல்லாமே ஸ்கேம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலன்ட் செரிமனியை வந்து டெல்லியில வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் PhD டிகிரிஸ் அப்படின்னு வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து தெரியுது. இதே மாதிரி ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ட்விட்டர் போஸ்டும் வந்து twitter.comல வந்து பார்க்க முடியும். பட் இந்த போஸ்ட் வந்து இப்ப கரண்டா ஆக்டிவ்ல இல்ல. இதே மாதிரி இன்னொரு ஒரு சிமிலர் இன்ஃபர்மேஷன் sproutnews.comல வந்து கொடுத்திருக்காங்க. PM's brother actors sports stars united by fake PhDs. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கிறதாகவும் 2022ல 2023ல வந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி அவார்ட் செரிமனிஸ், செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் PhD டிகிரிஸ் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணது வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி. நம்ம வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு வந்து இமேஜ் சர்ச்ல வந்து கொடுக்கும்போது ஆக்சுவலா இந்தியன் அவார்டிஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஒரு ஃபாரின் ஆள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில இருந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க, இல்ல வந்து அந்த வாஷிங்டன் லொகேஷன்ல வந்து ஆக்டிவ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் கிராண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இமேஜஸ் வந்து பார்க்க முடியல. இவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 65,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் இமேஜ் சர்ச்ல பார்க்க முடியல. ஸோ நம்ம கூகுள் ரிவ்யூஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபேஸ்புக்ல 5 out of 5 வந்து கிடைச்சிருக்கு அவுட் ஆஃப் 53 votes. பட் இந்த கூகுள் ரிவ்யூஸ்ல கொஞ்சம் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா சில ரிவ்யூஸ் வந்து இருக்கு. பிவேர் ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியோட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ஃபேக் டாக்டரேட் டிகிரிஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி பத்தின எந்தவித அவேர்னஸும் இல்லாம இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்டு வந்து வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி பத்தி அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நிறைய தடவை வந்து ஃபாலோ பண்ணியும், அதாவது கால் பண்ணியும் இமெயில் பண்ணியும் ரீஃபண்டுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்கவே இல்லை. தயவு செய்து பொதுமக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வந்து 5 மாசத்துக்கு முன்னால வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் இந்த யூனிவர்சிட்டியில வந்து வேலை பார்த்திருக்காரு, அவருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்கவே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தான், அதாவது நீங்க நிறைய அட்மிஷன்ஸ் வந்து பிடிக்கணும். அட்மிஷன் அப்படிங்கிற வந்து இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்க வைக்கணும், அதுதான் உங்களுடைய டார்கெட். அதை நீங்க ரீச் பண்ணல அப்படின்னா எந்த காரணமுமே இல்லாம ஜஸ்ட் லைக் தட் திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதே மாதிரி இந்த ஹானரரி டாக்டரேட் அவார்ட் போட்டோ வந்து ஒருத்தர் வந்து போட்டோவாவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அமௌண்ட் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க.
இப்படி ரொம்ப ஃபேமஸான மீடியா பர்சனாலிட்டிஸ், அதாவது காஜல் அகர்வால், ஷில்பா ஷெட்டி, அதே மாதிரி நர்சிங் பஞ்சவ் யாதவ், அதாவது நம்மளுடைய இந்தியன் ரெஸ்லர், 2010 காமன்வெல்த் கோல்ட் மெடல் வின்னர், இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து உண்மையிலே வந்து நம்பிடுறாங்க. சரி, இந்த யூனிவர்சிட்டி வந்து உண்மையிலே ஒரு ஜெனுவின் யூனிவர்சிட்டி தான் போல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், லேர்ன் ஸ்காலர்ஸ், இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாம் ஹானரரி டாக்டரேட் அவார்டு வந்து கிடைக்கிறதுக்காக அமௌண்டா பே பண்ணிடுறாங்க. இந்த மீடியா பர்சனாலிட்டிஸ், இந்த ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், இன்க்ளூடிங் இந்தியன் ரெஸ்லர்ஸ் எந்தவித அவேர்னஸும் இல்லாம இந்த மாதிரி அவார்ட் செரமனிஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு அவார்ட் செரமனில வந்து கலந்துக்கிறோம், இல்ல ஒரு ஹானரரி டாக்டரேட் அவார்ட் வந்து வாங்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர் வெரிஃபிகேஷனோட ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஒரு ஹானரரி டாக்டரேட் அவார்ட் வந்து கொடுக்கறதுக்கு பிட்வீன் 65,000 இருந்து மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், ஒரு நாள் ஹானரரி டாக்டரேட் அவார்டை விட கஷ்டப்பட்டு மொத்தம் 10 வருஷத்துல கிடைக்கக்கூடிய டிகிரி எவ்வளவோ மேலானது. 10 வருஷம் அப்படிங்கிறது 4 வருஷம் பேச்சுலரு, 2 வருஷம் மாஸ்டர், மினிமம் 3 வருஷம் பிஹெச்டி. இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல மென்ஷன் பண்ண மாதிரி, அதாவது வந்து இவங்க வந்து BPPE, அதாவது வந்து பியூரோ ஃபார் பிரைவேட் போஸ்ட் செகண்டரி எடுகேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பரு, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்பர் மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க. லெட் அஸ் அஸ்யூம் இவங்க வந்து உண்மையிலே வந்து ஜெனுவனான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த BPPE வெப்சைட், அந்த USA கவர்மெண்ட் வெப்சைட் வந்து இன்ஆக்டிவா இருக்கு. மேபி அது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்னால இன்ஆக்டிவா இருக்கலாம். சரி, இந்த இன்ஃபர்மேஷன் உண்மை அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டோடைய இமேஜ் ஃபார்மேட், அதாவது PNG, JPG இல்ல JPEG இல்ல வந்து ஒரு PDF ஃபார்மேட், இந்த சர்டிபிகேட் காப்பியை வந்து அவங்க வெப்சைட்லயே காமிச்சிக்கலாமே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஓகே இவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு USA டொமைன் வந்து வாங்கி வச்சிருக்கலாம். ஒரு யூரோப்பியன் யூனியன் டொமைனை வச்சுட்டு யூஎஸ்ஏல, அதாவது ஸ்பெசிபிகலி வாஷிங்டன்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் இவங்க அக்ரிடேஷன் வந்து கலிபோர்னியா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இந்தியால ஸ்டடி சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு ரீசன் என்ன? இப்படி இந்தியால வந்து ஸ்டடி சென்டர்ஸ் ஓபன் பண்றதா இருந்தா, அதாவது வந்து சரி இந்த BPPE அப்ரூவ்ட் டிகிரிஸ் வந்து கொடுக்கறதாக இருந்தா ஏன் UGC அக்ரிடேஷன் இந்த யூனிவர்சிட்டி வாங்கல? இது எதுவுமே பண்ணாம ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஹாப்பி ரிபப்ளிக் டே, ஹாப்பி ரக்ஷாபந்தன், ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படிங்கிற சோஷியல் மீடியா மெசேஜஸ் வந்து அனுப்புறதுக்கு ரீசன் என்ன? சோ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தான் எல்லாமே.